இப்போ எல்லாத்துக்கும் மேலே எங்கள் அப்பா கங்கை அமரன் அவங்க தான் இங்கே மிகுந்த பெருமைக்குரியவர்கள். சில இது எங்கள் அப்பா வந்து நம்ப முடியாத ஒரு ஆளுமைன்னு இருக்கும். இவராது அப்படின்னு கேட்பாங்கல்ல, அப்படிப்பட்ட ஆள் அவர். நீங்கள் வாழ்வை மாயம்னு ஒரு திரைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த படத்துக்கு எங்கள் இசையமைப்பாளர் பேரை மட்டும் பார்க்காம நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாருமே இவர் தான் இசையமைச்சிருப்பாருன்னு இந்த திரையரங்கில் யாரும் சொல்ல மாட்டீங்க. மிகச்சிறந்த இசையை வந்து வழங்கியிருப்பாங்க. அது அந்த இசையை வந்து அந்த பாடலை வந்து நாங்கள் படிக்கும்போது என்னுடைய நண்பர்கள்லாம் அதை பாட்டு போட்டியில் பாடுவாங்க. வந்தனம் அந்த பாட்டெல்லாம் பாடினா என்ன நினச்சி பார்க்க முடியாது. அந்த நீலவான ஓடையில் அந்த பாட்டெல்லாம் அப்பா. அப்புறம் வாழ்வே மாயம் வந்து ஒரு தத்துவம், வாழ்க்கை தத்துவம். வாலி ஐயாவும் அப்பா ஜேசஸ் அந்த அந்த இணைவில் உச்சக்கட்ட காட்சியில பாட்டை போட்டு உட்கார வைக்க முடியும்னு ஒரு இசையமைப்பாளர் நிரூபிச்சிருக்காருன்னா யாராவது சொல்லுங்க. கிளைமாக்ஸ் சண்டை தானங்க எடுப்பீங்க. என்னப்பா சண்டை தானே எடுப்பீங்க நீங்க? அதுவும் அண்ணன் கமலஹாசன் மாதிரி ஒரு நடிகரை வச்சுக்கிட்டு மரண படுக்கையில் படுத்திருக்கிற ஒருத்தனை வச்சு பாட்டை போட்டு படத்தை உட்கார வச்சிட முடியும்னா அது எங்கள் அப்பாவால் முடியும்னு காட்டியிருப்பாப்புல. அதெல்லாம் பெரிய பெரிய சாதனை தான். எல்லாரும் உச்சக்கட்ட காட்சி வந்துருச்சு. அப்போ ரெண்டாவதுலேருந்து சண்டை ஆரம்பிச்சு அப்படி போய் பரபரப்பாகணும். அடுத்துக்கிட்டு கையில் ஒரு கோப்பையை வச்சு வாழ்வே மாயம் நாடகம் விடும் நேரம்தான் உச்ச காட்சி. ஐய அதோட கதை அப்படி இருக்கும் படம். நீங்கள் வேணா எனக்காக ஒரு தடவை தொலைக்காட்சியில் போட்டால் தவறாமல் பாருங்கள். அப்போ யார் கங்கை அமரன்னு உங்களுக்கு தெரியும். பாடல்கள்லாம் சில பாடல்கள்லாம் எழுதியிருப்பாரு. நீங்கள் இதெல்லாம் கண்ணதாசன் எழுதியிருப்பாரு, இதெல்லாம் வாலி எழுதியிருப்பாரு, இதெல்லாம் புலமை பற்றி எழுதியிருப்பாருன்னா அதுக்கு மேலே ஒரு அப்பன் எழுதியிருப்பான். அதான் எங்கள் அப்பன் கங்கை அமரன். அப்படியே எழுதியிருப்பாரு நினைக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, மண்ணில் இந்த காதலன்றி யாரும் சும்மா பேருக்கு பாவலர் வரதராசன் போட்டாங்க எங்கள் பெரிய ஒரு பேரை. ஆனால் எழுந்தது எங்கள் அப்பா.